சீமான் இதெல்லாம் வந்து தோல் உரித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து முதல்ல வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு இந்த திமுக சொல்கிற இந்த தேர்தல் சமயத்தில் சொல்கிற சில வசனங்கள் எல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருந்த காலம் மாறி இதெல்லாம் இப்போ வந்து வெளியே வருது. சீமான் போன்றவர்களுடைய இந்த என்ன சொல்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனால அந்த பரப்புரை மழைகள்னால சீமான் மற்ற எதிர்கட்சிகள் அதில் வந்து சீமான் தான் வந்து தைரியமாக பேசுகிறாரு. ஏன்னா ஜாதி ரீதியாக அதில் முக்கியமாக வந்து ஜாதி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே சீமானுக்கு பின்னால் இருக்காங்க. வன்னியர்கள் பாமக உடையிறதுனால கொஞ்சம் பேர் வந்து வெளியில் போடலாம், அந்த வெளியிலன்றது சீமான் உட்பட. ஆக இதில் தனியாக நின்னாலும் வாக்குகள் கெயின் ஆகிறது சீமானுக்கு தான் வந்து அங்கே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு அந்த கெயின் வர மாதிரி தெரியும். அதனால் வந்து சீமானுக்கு வரக்கூடிய தேர்தல் வந்து ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும், ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால் ஆட்சி மாற்றம் இப்போ வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கா மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக முன்னேற்றம் தானே. இருக்கிறதுலையே தெளிவாக வந்து தேர்தலுடைய நிலைமையை வந்து இருக்கிறதுலையே எல்லாருக்கும் முன்னால் தெளிவுபடுத்தினது வந்து சீமான் தானே, நாம் தமிழர் கட்சி தானே. இந்த கரிஸ்மான்னு சொல்லுவாங்க, ஈர்ப்பு, மக்கள் ஈர்ப்பு எந்த தலைவருக்கு இருக்கிறதோ அந்த தலைவர் எந்த கட்சியாலும் ஓட்டு போடுவாங்க. எம்ஜிஆர் திமுக இருக்கும்போது அவன் திமுக ஓட்டு போட்டான். எம்ஜிஆர் அதிமுக தனியாக பிரித்தவொன்னே அதிமுக ஓட்டு போட்டான். எதுக்காக நான் இவ்வளவு விளக்கம் சொல்கிறேன்னா, இப்போ சீமானுக்கும் அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆனால் சார் 2026 தேர்தலை பார்க்கும்போது திமுக நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து வருது. கூட்டணி கட்சிகளை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, அதனால் வந்து தனித்து தான் நிற்க போகுது திமுக அப்படின்ற ஒரு செய்தி வந்து பத்திரிகைகளில் வெளியாகிருக்கு. மறுபுறம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளோட பலத்தில் தான் வாழுதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் ரொம்ப நாளாக பேசிட்டு வராங்க. ஒருவேளை இந்த நிலை ஏற்பட்டு திமுக வந்து தனித்து நிற்பதோ இல்லை பலமில்லாத கூட்டணிகளோ என்றால் அது நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது? அதாவது திமுக கூட்டணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட தமிழ்நாடு மக்கள் நலம் நல்லா இல்லை, அதனால் திமுக ஆட்சி நல்லா இல்லை, அதனால் திமுக கூட்டணி நல்லா இல்லை. இதுதான் வந்து உண்மை. மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஏன் வந்து திமுக கூட்டணி நல்லா இல்லைன்னு பாருங்கள். இந்த அரசு, திமுக அரசு, அவங்களுக்கு மக்களிடையே வந்து உங்களுக்கு தெரியும் பாலியல் வன்முறை, இந்த எவ்வளோ மேட்ரு வரிசையாக இருக்குது. அன்னைக்கு வந்து கருணாநிதி காலத்தில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த உதயகுமார் பிரச்சனையில் ஆரம்பித்து, ஏன்னா மக்களுக்கு 1971 தெரியணும், அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி 54 வருஷம் ஆச்சு. சமீபத்தில் அண்ணான்னு பேர் வச்சாலே அது ஏதோ சரியில்லை போல இருக்குது. நம்ம ஒன்றும் அண்ணாவை குறைச்சி பேசணும்னு பேசலை. அண்ணாமலை பல்கலைக்கழகம்னாலும் பிரச்சனை, அண்ணா பல்கலைக்கழகம்னாலும் பிரச்சனை. ஞானசேகரன் தான் யார் அந்த சார்ல, அதெல்லாம் தாண்டி இன்னும் எவ்வளோ போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து தனியாக கூட்டணின்னா இது வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும், திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே பயந்து போயிருக்கு. எதை பார்த்து பயந்து போயிருக்கு? இந்த மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி, வெறுப்பு, கொதிப்பு, கோபம் இவங்களுக்கு ஃபீல்டில் தெரியுது இல்லை. இவங்களோட கூட்டணி எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஜால்ரா அடிப்பீங்க, எவ்வளோ தான் முட்டு கொடுப்பீங்க. திருமாவளவன் எடுத்துங்க, ஆனால் முட்டு கொடுக்குறாரு. அவருக்கே அசிங்கமாக இருக்குது சமயத்தில் முட்டு கொடுக்குறதுக்கு. ஆனால் தான் என்ன பண்ணுறாரு, திடீர்னு அதிமுக எடப்பாடியை பார்த்து வாழ்த்து சொல்கிறாரு, இவரை பார்த்து அப்படி சொல்கிறாரு. அதிமுகவாக இருந்தால் நாங்கள் யோசனை பண்ணியிருப்போம், பாஜக அங்கே இருக்குது அப்படி இப்படிலாம் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு. ஒரு பக்கம் வந்து விஜய் டீமோட விசிகா டீம் உள்ள ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவது சந்தேகம் அப்படிங்கிறது மக்களுக்கு மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே அந்த சந்தேகம் இருக்குது. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இப்படி போகலாமா அப்படி போகலாமா, 72 சீட்டு கேட்கலாம், இவங்களுக்கு 72. இவங்க விசிகாவில் வன்னியரசு சொன்னார் 50 சீட்டு கேட்போன்னு.
மொத்தம் 234 122 கொடுத்துட்டாங்கன்னா மெஜாரிட்டியே அவங்க எல்லா இதுலேயும் அப்புறம் ஜவஹர்லால் இருக்கார், கம்யூனிஸ்ட் இருக்குது, இதெல்லாம் போக வெறும் திமுக 70 சீட்டு நின்னா அவங்க எப்படி ஆட்சியை பிடிக்கிறது? ரெண்டாவது, திமுக எந்த காலத்துலேயும் வந்து அவங்க தனியாக நின்று பழக்கமே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து 1967 இந்த ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயித்ததில்லை. இன்னொன்று, கூட்டணி வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. மத்தியில் மொத்தம் இருப்பாங்க, மத்தியில் போயிருப்பாங்க. இவங்க அங்கே போய் பற்றி அதிகாரத்தில் பங்கு வாங்கிப்பாங்க. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் 2006-11 வந்து மைனாரிட்டி ஆட்சி தானே திமுக. 118 சீட்டு வரலையே அவங்களுக்கு. ஆனால் வந்து எந்த கூட்டணி கட்சிக்கும் வந்து மந்திரி பதவி கொடுக்கலையே, ஆட்சியில் பங்கு கொடுக்கல. அதாவது நமக்கு வந்து குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியும் வேணும் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் அவனை ஓரமாக வச்சிடணும், பிளாஸ்டிக் சேர் கொடுத்துடணும். இது தானே திமுகவுடைய. எல்லா மந்திரியும் பாருங்கள், பட்டியலின மக்கள் வந்து வந்தாங்க, சிறுபான்மையினர் வந்தாங்கன்னா அவங்களாம் நிற்க வச்சு பேசுவாங்க, அப்படி கால் மேலே கால் போட்டு. என்னமோ மன்னார் பரம்பரை மாதிரி இந்த ஜாதி இது அதிகமாக. அவர் KKSSR வந்து பேசலையா? அவங்க வந்து நீங்கள் உள்ள வந்து நீங்கள் வந்து ரெட்டியார்னு சொல்லுங்கள் போதும், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். நானும் சரி, அவரும் சரி. KKSSR பேசுகிறார், அவங்க சேர்த்து அவருக்காக சொல்கிறார் வந்து ரெட்டியார்னு. நான் நீங்கள் செய்கிறது வந்து, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் செய்கிறது அவங்கவுங்க ஜாதிக்காரனு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நான் வந்து அதை குறைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஜாதிக்காரனுக்கு சேர்த்து பண்ணுங்கள். உன் ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் பண்ணுவேன்றது அது தப்பு இல்லையா? அப்போ ரெண்டாவது, அதை விட கொடுமையான தப்பு, அப்படி பண்ணுறவங்க, மேடையிலேயே அப்படி பேசுகிறவங்க, தேர்தல் வரும்போது மட்டும் சமூக நீதி, பெரியார் மண்ணு, எங்களுக்கு நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம், இது பம்மாத்து தானே. இதெல்லாம் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தான் வித வெளிச்சமாக கொண்டு வராங்களா சார்? திமுக இதெல்லாம் பண்ணுறது இல்லை, வெறும் பேச்சுவாக்கள் தான் இருக்குது அப்படின்றது சீமான் எல்லா மாதிரிலையும். இல்லைங்க, சீமான் இதெல்லாம் வந்து தோல் உரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கார். மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து முதல்ல வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு இந்த திமுக சொல்கிற இந்த தேர்தல் சமயத்தில் சொல்கிற சில வசனங்கள் எல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருந்த காலம் மாறி இதெல்லாம் இப்போ வந்து வெளியே வருது. திமுகவுடைய சாயம் வந்து இந்த ஏதோ சொல்லுவாங்க, நரி வந்து சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு பெயிண்ட் அடிச்சிச்சுன்னா மழை பெஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீலச்சாயம் கரைஞ்சி போச்சு. என்ன ஒரு பாட்டு ஒன்று கமலஹாசன் படத்தில் வருமே, அந்த மாதிரி அது கரைஞ்சி போக அது தெரிஞ்சு போகுது. இப்போ அது இந்த மாதிரி வந்து எந்த மழையில் தெரியுது? சீமான் போன்றவர்களுடைய இந்த என்ன சொல்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனால, அந்த பரப்புரை மழைகள்னால சீமான், மற்ற எதிர்கட்சிகள், அதில் வந்து சீமான் தான் வந்து தைரியமாக பேசுகிறாரு. ஏன்னா இப்போ யார் வந்து உங்களுக்கு வந்து எதிர்கட்சின்னு சொன்னால், ஒன்று அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, புதுசாக விஜய், இவ்வளோதானே. இதை தாண்டி பாக்கி கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க, எப்போ போவாங்கன்னு தெரியாது, போவாங்களான்னு தெரியாது. இப்போ இவங்க இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே நம்ம இங்கே நின்னா நமக்கு வந்து மரியாதையும் போயிடும், ஆட்சியில் பங்கும் எப்படியும் கொடுக்க போகிறதில்ல, இப்போ பேசாமல் இன்னொரு இடம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோன்னே தான் இப்போ வந்து திமுக என்ன சொல்லுது, உள்ளுக்குள்ளே வந்து, அதாவது நீங்கள் எங்களை வெளியில் போயிடுவேன்னு பயமுறுத்துறீங்களே, நான் உங்களை பதிலுக்கு பயமுறுத்துகிறேன், யாருமே கூட்டணி இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம். ஸோ இது ஒரு வகையான அரசியல் பேரம். நீ என்ன பயமுறுத்துறியா, நான் ஒன்றை பயமுறுத்துறேன்னு. திமுகவுக்கு தனியாக நிற்கிற துணிச்சல் 1% கூட கிடையாது. சரிம்மா, இது வெறும் பில்டப் தான். எதுக்காக இந்த பில்டப்புனா, இப்போ கூட்டணி கட்சி தொந்தரவு தலைவலி அவங்களுக்கு அதிகமாக போச்சு. நான் போயிடுவேன், எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கலான்னு நான் போயிடுவேன்றான். ரொம்ப சீரியஸாக சொல்கிறான். முதல்ல இவங்களும் வந்து அப்படி தான் என்ன பண்ணாலும் இருப்பாங்க. திரும்ப வந்து 6 சீட்டுன்றது அவர் 20 25ன்னு கேட்பார். 8 9ன்னு கொடுத்துட்டோம்னா வாங்கிட்டு கவனம் போயிடுவார்னு. ஆனால் விஜய் கூட பேசுகிறாங்க, உளவுத்துறை வந்து சொல்லுவாங்கல்ல, உளவுத்துறைக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது உருப்படியாக செய்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் கரெக்டாக போய் சொல்லுவாங்கல்ல. இல்லை திரும்ப விஜயோட ஆள் அவங்க ஆள் பேசிக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து அங்கங்கே அரசியல் சீமான் இவரோட பேசுகிறாரு, அவரோட பேசுகிறாரு, இவங்க யாரோட பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து கரெக்டாக ஓட்டு கேட்பாங்க. இதெல்லாம் அரசியலில் பொதுவான விஷயம். அப்படி பண்ணும்போது தெரியுது உங்களுக்கு, இப்போ உண்மையிலேயே போயிடுவாங்க போல இருக்குது. அப்போ அவனாக போகிறேன்னு சொன்னால் நமக்கு அசிங்கம். அப்போ நம்மளாக வந்து நான் தனியாக தான் நிற்க போகிறேன், கூட்டணி எனக்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் தனியாக நின்று ஜெயிப்போம் இப்படின்னு சொன்னால்
கூட்டணியில் கூட ஐயோ அனுப்பிச்சிடுவாங்க நம்மளை, இல்லைண்ணே பரவாயில்லண்ணே 10 சீட்டு கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்கிறோங்கண்ணே, 20 அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் இப்படின்னு இறங்கி வருவாங்க. இப்படின்னு அதாவது கெஞ்சினா மிஞ்சறது, மிஞ்சினா கெஞ்சறதுன்னு ஒன்று உண்டு இல்லை, அதைத்தான் இப்போ திமுக வந்து செஞ்சுட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய வாக்கு வங்கி வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் போன 8% மேலே வரும் போல் தெரியுது. எவ்வளோ வரும், எவ்வளோ வருமா, அவ்வளோ வருமா, இதெல்லாம் மக்களுடைய தீர்ப்பு. நம்ம வந்து எவ்வளோ வரும், அவருக்கு 20 வந்துடும், 25% வந்துடும்லாம் அப்படிலாம் நான் கணிக்க விரும்பலை. அதனால் வந்து வராதுன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து 8% விட அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி அவர் வந்து ஆட்சிக்கு வரலைன்னா கூட ஆட்சிக்கு யார் வர முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் வாங்குவார். இப்போது நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-12%, நான் ரொம்ப குறைந்தபட்சமாகவே சொல்கிறேன், 8ங்கிறது ஒரு 10-12 வாங்குறாருன்னு நீங்கள், நம்ம 20 பேச வேணாம். விஜய் ஒரு 10% வாங்குறாருன்னு வச்சுப்போம், அது அந்த சினிமா முகத்துக்காக ஒரு 8%ஓ 10%. இவங்க 2 பேருமா சேர்ந்துன்னா கூட்டணி இல்லை, இவர் அவர் வாக்கு பிரிக்கிறது சேர்த்தா இதுவே கிட்டத்தட்ட 20% ஆயிடுச்சு. ஒரு குறைஞ்சபட்சம் 20-25%. மிச்சம் இருக்கிறது 75. இந்த 75ல் அதிமுக பாஜக கூட்டணி எதிர்கட்சி, பாமக இருக்குது. பாமக உடைக்கிறதாவே வச்சுப்போம், திமுக வெற்றிகரமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி பக்கம்தான் அதிகமான மெம்பர்ஷிப்பு போகும். அவர் புது கட்சி ஆரம்பிக்கலாமான்னு கூட யோசனை பண்ணார். ஏன்னா இவர் இப்போ அதுக்கு பேர் என்னங்க, எதனா வந்து திமுகன்னு இருந்தது, அதிலிருந்து அகில இந்திய அண்ணா திமுகன்னு இப்போ அவர் வந்து அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி மன்றம் இது பாட்டாளி மக்கள் கட்சின்னு ரிஜிஸ்டர் பண்ணலாமான்னு வந்து அவர் வந்து உள்ள ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு செய்தி நேற்று வருது. எப்படி வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாமகவுக்குன்னு இருக்கிற ஓட்டு அவங்களுக்கே திருப்பி போடுறதா இருந்தால், வெளியில் போகாமல் அவங்களுக்கே போடுறதா இருந்தால் ஒரு 75-80% வந்து அன்புமணி சைட்லேயும் ஒரு, ஏன்னா ராமதாஸ் வந்து திமுகவோட பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க, 20% மேலே ராமதாஸ் பக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல்ல அவருக்கு ப்ராப்ளம் 90 வயசு. இன்னும் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுவார், எவ்வளோ நாள் அவரை தாண்டி அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் மகள் அந்த ஸ்ரீகாந்திமதியை வந்து அவர் வந்து மேடையில் ஏற்றுறாரு. இதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கானாவில் வந்து அவர் சந்திரசேகர ராவ் இருந்தார், அவர் பையனை கொண்டார். அவர் ஒரு பீரியடில் வந்து கிங்காக இருந்தார் தெலுங்கானாவில். சும்மா இல்லாமல் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி டிஆர்எஸை வந்து பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி, நாங்கள் வந்து தேசிய கட்சி ஆகிட்டோம் அப்படின்னு பில்டப் கொடுத்து பேரை மாற்றினார். அவருக்கு இன்னமும் தெரில, ராசி இல்லை, ஜோசியம் சரியில்லை போல இருக்குது. பையனை வந்து மந்திரி ஆக்குனார், கேடி ராமராவை. பொண்ணு வந்து கவிதாவும் அரசியலில் சேர்ந்துச்சு. இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒத்து வரல, அக்கா தம்பிங்க அவங்களுக்குள்ளே ஒத்து வரல. இந்த கவிதா தான் இந்த ஆம் ஆத்மி கட்சி லிக்கர் ஸ்கேண்டலில் வந்து கைதானது. இப்போ என்ன ஆச்சு, இந்த பிரச்சனையினால் ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் வந்து ஆட்சியே பறி போயிடுச்சு. ஆம் ஆத்மி இந்த லிக்கர் ஸ்கேண்டல்னால். இங்கே தெலுங்கானாவில் என்ன ஆச்சு, ஒட்டுமொத்தமாக பிஆர்எஸ் கட்சி வந்து, பிஆர்எஸ் அதான் டிஆர்எஸ்ன்னு முன்னால் இருந்தது, கட்சி வந்து எங்கேயோ போயிடுச்சு. காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, அடுத்தது பிஜேபி வந்துடுச்சு, நம்பர் 1ல் இருந்த கட்சி வந்து 3வது கட்சிக்கு போயிடுச்சு. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பாமகவில் உள்ள வன்னியர்கள் அப்படியே அந்த குடும்பத்துக்கு ஓட்டு போடுறதா இருந்தால் கூட ஒரு 75% 25% பிரிஞ்சு ஓட்டு போட்டால் அப்படி 100% ஆகிடும்னா, இப்போ என்ன அப்பாவும் பையனும் இப்படி அடிச்சுக்கிறாங்க அசிங்கமானு சொல்லி வெளியில் போடலாம்ல, ஒரு சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஜாதி பார்த்து நம்ம இங்கே ஓட்டு போடுறோம், இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க, அப்பாவும் பையனும் அடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி வெளியில் யாருக்காவது போடலான்னா சீமானுக்கு கூட போடலாம். சீமானுக்கு வன்னியர்கள் வந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வன்னியர்கள் வந்து பெரும்பகுதி அவங்க வந்து ஒரு அப்படி பார்க்க போனால் வேல்முருகன் இருக்கார், அந்த மாதிரி பிரிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு சின்னதாக பிரிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நியூட்ரலாக போடணுன்னு வரவங்க வந்து சீமானுக்கோ இல்லை வேறு அதிமுக பாஜக கூட போடலாம், அங்கேயும் வன்னியர்கள் இருக்காங்க, திமுகலையும் இருக்காங்க. வன்னியர்கள் வந்து பாமகவில் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லலை, பாமக இருக்கிற வாக்கு வங்கி இப்போ உடையும் போல தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ
இப்போ விசிகா வந்து அதே மாதிரி வந்து வெளியே போச்சுன்னு சொன்னால் வன்னியரசு, சிந்தனை செல்வன், ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து திமுக போய் சேர்ந்துருவாங்க. முதல் நாள் அன்றைக்கி சால்வை போட்டு விழா கொண்டாடுவாங்க. அதோட முடிஞ்சுது அவங்க கதை. ஏன்னா அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. திருமாவளவனுக்கு வந்து என்னதான் வந்து ஒரு அதாவது அவர் வந்து ஜால்ரா அடிக்கிறாருன்னு ஒரு கெட்ட பேர் சம்பாதிச்சா கூட திருமாவளவன் முகத்துக்காக தான் விசிகாவில் வந்து ஓட்டு போடுறாங்க. நிச்சயமாக கீழே உள்ள ஆட்கள் யார் பேரையும் பார்த்து போடலை. அப்போ விசிகா வாக்கு வங்கியும் உடையும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்படி ஒரு கட்சியிலையும் வாக்கு வங்கி உடைஞ்சா இதெல்லாம் யாருக்கு வந்து லாபமாக வரும்? திமுகவுக்கு போட மாட்டாங்க. ஒரு கால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போடலாம். அதுவும் பிடிக்கல, இந்த திராவிடம்ன்றதே பிடிக்கலன்னு சில பேர் இருப்பான். இல்லை பாஜகனா அது வந்து ஒரு இந்தி கட்சின்னு சொல்கிறவன் இன்னும் இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி சீமானுக்கு போடலாம், நியூட்ரலா தனியாக நிற்கிற தைரியம் இருக்குது. இன்னும் தனியாக நிற்கிற தைரியம் திமுகவில் நீ சொன்னாலே தவிர அறிவிப்பு இல்லை. பத்திரிகையில் செய்தி வருது தனியாக நிற்கலாமான்னு வந்து அவங்க ஆலோசிக்கிறாங்கன்னு. என்னுடைய அபிப்பிராயத்தில் இந்த நியூஸை லீக் பண்ணதே திமுகவில் தான் இருக்கும். அப்போ தான் கூட்டணி கட்சியெலாம் கொஞ்சம் பயப்படுவாங்கன்றதுக்காக, இன்டைரக்டாக பயமுறுத்துறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. தனியாக நிற்கக்கூடிய அந்த தைரியம், அந்த துணிச்சல் வந்து சீமானுக்கு இருக்குங்கிறது. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் சீமானை சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிறதுக்காக பேசலை. நிறைய பேர் கூட வந்து நீங்கள் சீமான் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிட்டீங்களான்னு நம்ம அரசியல்களுடன் பார்த்துட்டு பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, அது ஏதோ ஒரு பேசுவாங்க. நான் பாஜகவை ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணால் சங்கிமாங்க. திடீர்னு வந்து சீமான் கிட்ட பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இது எல்லார்கிட்டையும் நம்ம பணம் அப்படி கொட்டுன்னு கொட்டுச்சுன்னா அது எவ்வளோ சார் வாங்குறீங்க? அதான் சொல்கிறேன் அது வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இருக்காது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, நான் என்ன கணக்கு போடுறேன்னா, இந்த அதிருப்தி வாக்குகள், மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு திருப்பி போகலை அப்படின்னா எங்கே போகணும்? அது எதிர்கட்சிகளுக்கு போகணும். ஒன்று அதிமுக பாஜகவுக்கு போகலாம். ஒரு பகுதி சீமானுக்கு போகும். ஏன்னா ஜாதி ரீதியாக, அதில் முக்கியமாக வந்து ஜாதி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே சீமானுக்கு பின்னால் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விசிகா சைட்லேருந்து பிரிஞ்சு போகலாம். வன்னியர்கள் பாமக உடையிறதுனால கொஞ்சம் பேர் வந்து வெளியில் போடலாம். அந்த வெளியிலன்றது சீமான் உட்பட. ஆக இதில் தனியாக நின்னாலும் வாக்குகள் கெயின் ஆகிறது சீமானுக்கு தான். வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு அந்த கெயின் வர மாதிரி தெரியுது. இந்த பயம் வந்து தான் திமுக வந்து கூட்டணி கட்சிகள் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிடு. மார்க்சிஸ்ட் கட்சி போய் காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு அவன் விஜய்கிட்ட பேசுகிறான். விஜயோடைய ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தர் மூலமாக வச்சுக்கிட்டு சோடங்கரோட போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ மார்க்சிஸ்ட் கட்சி கூட அவனுக்கு 2 சீட்டு கிடைக்கும் போது, 3 சீட்டு 4 சீட்டு கிடைக்கும் போது அவனே வந்து திமுகவை நம்பலை. இங்கே இருந்தால் நமக்கு போனி ஆகாதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ திமுக கூட்டணி கட்சி பூரா வந்து இங்கே இருந்தால் நமக்கு இந்த தடவை வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒன்று இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. இதில் எப்படி யார் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. கடைசி நிமிஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பயந்து போய் கூட்டணியை பின்னியாக அவங்ககிட்ட ஒன்று சீட்டை அதிகப்படுத்துவாங்க, இல்லை சீட்டை கம்மி பண்ணி நோட்டை அதிகப்படுத்துவாங்க. அரசியலில் அப்படி தானே. ஆனால் சார், இந்த விடயத்தில் சார் நீங்கள் பல ஆண்டு காலமாக அந்த அரசியலை வந்து விட்டு நோக்கிட்டு வரீங்க. கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் வந்து உள்ளே வந்தவங்க. அதன் பின் நாளடைவில் தான் கூட்டணியில் போய் சேர்றாங்கன்ற பட்சத்தில் இப்போ திமுக கூட்டணி நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வந்து தனித்தான் நிற்க போகிறேன்னு சொல்கிறாங்களோ இல்லை நிற்பாங்களோ நிற்க மாட்டாங்க, அதை விட்டுருங்க. தனித்தான் போட்டி அப்படின்றப்போ கூட்டணி கட்சிகள் வெளியேறினா அவங்க மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து மக்களிடம் வந்து ஆல்ரெடி உதஞ்சி போயிருக்குல்ல சார். இந்த கட்சியை நம்பி தான் இவ்வளோ நாள் வாக்களிச்சு, ஆனால் இவங்க வந்து சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் போய் கூட்டணியில் இணையிறாங்க. அதை தான் சொல்கிறேன். அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து உதஞ்சி அதிருப்தி வாக்குகள் தான் சாதியையும் மீறி சீமானை நோக்கி போகலாம் சொன்ன காரணம் இந்த நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டு தான். நிச்சயமாக இவ்வளோ நாள் அவன் வந்து நம்ம சாதிக்காக நம்ம இந்த கட்சி அப்படின்னு ஒரு கட்சிக்கு போடுறான், நம்ம கொள்கைக்காக இந்த கட்சி. நான் வந்து வன்னியர்கள்னா பாமக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வந்து உள்ளதான் சொல்கிறோம். நம்ம ஒன்றும் சாதியை பிரிக்கலை. நான் சாதியை பிரிக்கவும் இல்லை, நான் தான் வந்து சாதியை ஒழிச்சேன்னு நான் பொய் சொல்லலை. இருக்கிறது அப்படி தான் இருக்குது. சாதியை ஒழிக்க முடியாது. இன்றைக்கி உள்ள அரசியல் நிலைமையில் இது இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கே தவிர ஒழிக்க நம்ம உண்மையை ஒத்துக்கணும், யதார்த்தம். நிச்சயமாக அந்த வகையில் பறையர்கள் வாக்கு வந்து அங்கேருந்து இருக்கிற விசிகாவுடைய வாக்குகள் இன்னும் கொஞ்சம் குறைந்து
வெளியில் போவோம். வெளியிலன்னா எங்கே போனோம்? எதிரில் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதிமுக நாம் தமிழருக்கு போனோம், இல்லை நாம் தமிழருக்கு போனோம், இல்லை விஜய்க்கு போனோம். விஜய் இப்போ ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் வந்துருக்கு, வரலாம். நம்ம வந்து யாருக்கு வரக்கூடாதுன்னு நம்ம எப்படி வரலாம். ரெண்டாவது விஜய்க்கு ரசிகர்கள் வந்து எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க. சினிமா ரசிகங்கிறது எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க. பட் அது வந்து தொண்டராகி அது வந்து ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அந்த வகையில் சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோமே தவிர, உடனே வந்து நம்ம வந்து நாளைக்கே வந்து சீமான் தான் வந்து 118 சீட்டு ஜெயிச்சு அவர் வந்து முதல்வர் ஆகிடுவார்னு நான் சொல்லவும் இல்லை. அப்படி சொல்வது நம்ம எண்ணம் இல்லை. அப்படி தனியாக நிற்கும் பொழுது அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த குழப்பங்கள் இருக்கு இல்லையா, எதனால் குழப்பங்கள்? அந்தந்த ஜாதியினருக்கே தாங்கள் இதுவரை நம்பிய இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையின்மை. உதாரணம், பறையர்களுக்கு வந்து, அதாவது பட்டியலினத்தில் குறிப்பாக பறையர்களுக்கு, ஏன்னா அவங்க தானே மெயின் ஃபோர்ஸாக வச்சு. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்னா அவங்க ஜான் பாண்டி அங்கே போயிடுவாங்க. அருந்ததியர் அவங்க தனியாக இருக்காங்க, அவங்க எங்கே ஏதோ அப்படி அவங்களுக்கும் ஒரு இயக்கம் சின்னதாக இயக்கம் வச்சுருக்காங்க. பட் அது எந்த பக்கம் ஏன்னா அவர் விசிகாவுக்கு போகாது. ஏன்னா விசிகா வந்து ஒதுக்கீடு பண்ண ஒத்துக்க மாட்டேன்றார் அவர். எப்படி அவங்க விசிகாவுக்கு போடுவாங்க? அருந்ததியர் போட மாட்டாங்கல்ல. அதனால் வந்து அது எங்கே வேணாலும் போகலாம். அது ரெண்டாவது எண்ணிக்கையில் கம்மி. அப்போது விசிகாவுக்கு இதுவரை கிடைத்த பறையர்கள் வாக்கு குறையலாம், குறைந்து எதிர்கட்சிக்கு போகலான்னும் போது எங்கே அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னால் சீமானுக்கு. ஆனால் ஆல்ரெடி கன்சாலிடேட் ஆகிட்டு வருது. அதே மாதிரி வன்னியர்கள் இந்த பாமக அப்பா பையனுக்குள்ள அந்த பிரச்சனைகள்னால வெறுத்து போய் வேறு எதிர்கட்சிகளுக்கு யாருக்காவது போடணும்னு சொன்னால், இந்த பக்கம் வந்து அதிமுக பக்கம் அநேகமாக வந்து அன்புமணி இருப்பார், திமுக பக்கம் ராமதாஸ் இருப்பார் போல் தெரியுது இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தா. ரெண்டு வேணான்னு முடிவு பண்ணி போனால் ஒன்று சீமானுக்கு போடணும், இல்லை விஜய்க்கு போடணும். நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நிச்சயமாக அதான் கலாச்சாரம். இதுதான் இந்த மாதிரி. இப்போ முக்குளத்தோர்னு வந்தால் அது ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகி ஏடிஎம்கே பக்கம் போகிற மாதிரி இருக்குது. முக்கிய தலைவர்களாக இருந்து இருக்கிறதுனால பிஜேபிலையும் நயனா நாகேந்திரா இருக்கார். கவுண்டர், அதாவது கொங்கு வேளாளர்னா ஏற்கனவே அதிமுக அது ஒரு இதாக இருக்குது. கவுண்டர் கட்சின்னு தான் சொல்லுவாங்களே, இந்த கவுண்டர் கட்சின்னு தான் சொல்லுவாங்களே, அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் செந்தில் பாலாஜி அதனால தானே வந்து ஒரு நிர்வாகிக்கு 3 ஏக்கர் நிலமும் 10 லட்ச ரூபா பணமும் தர்றதுலாம் சொல்லி ஏதோ சொல்கிறாரு. நீங்கள் திமுகவுக்கு வந்து, ஏன்னா கொங்குல வந்து அதிமுகவை இறக்கி திமுகவை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக செந்தில் பாலாஜிகிட்ட அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது வந்து இருக்குது. இது கள நிலைமை இப்படி போயிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ சீமானுடைய இருக்கிறதுல சீமானுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது. 8%லேருந்து கட்டாயம் இதை விட அதிகமாக டபுள் டிஜிட்டில் வாங்குவார் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை தெரியுது. பட் இந்த சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நம்ம அதான் சொல்கிறோம், அவர் முதல்வராக வருவார்னு அவரும் சொல்லலை, நம்மளும் சொல்லலை. ஆனால் முதல்வராக யார் வருவாங்க அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜினால் முடிவாகும். நிச்சயமாக. சப்போஸ் வந்து யாருமே 118 சீட்டு வாங்கலைன்னு வைங்க, சீட்டு பிரியுது, தொங்கலாட்சி, ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா அப்போ சீமானோ விஜயோ, நான் பொதுவாக சொல்கிறேன், இவங்க எத்தனை சீட்டு வச்சுருக்காங்களோ அந்த சீட்டுக்கு தகுந்த அவங்களுக்கு வந்து ஒரு யாருன்றதை முடிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி அந்த மாதிரி வரும். அப்போது அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையினால் மக்களுக்கு திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பினால், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே திமுக மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, பயம், இவங்களை நம்பி போனால் நம்ம கதியும் மோசமாக போயிடும், மக்கள் நம்மளையும் அப்படிங்கிற இந்த மாதிரி சூழ்நிலைகள்னால சீமானுக்கு கெயின் இருக்குது. எவ்வளவு கெயின் இருக்கும் என்னங்கிறது போக போக இன்னொரு 3 மாதம் போனால் தான் உங்களுக்கு அந்த அரசியலில் வந்து யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியும். அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து இன்னும் எப்படி மூமெண்ட் ஆகுது, விசிக உடையாமல் முதல்ல வெளியே வருதா, வெளியே வந்தால் உடையுதா உடையிலையா, பாமக உடையுதா உடையிலையா. இப்போது ஸ்ரீகாந்திமதி வந்து திடீர்னு வந்து அவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார்னு வைங்க, யார், ராமதாஸ். அப்போ கண்டிப்பாக கட்சி உடையும். கட்சி உடைஞ்சால் வாக்கு வங்கி டேமேஜ் ஆகும்.
டேமேஜ் ஆகி இந்த 2 இடத்துக்கு மட்டும்தான் பிரியும்னு சொல்ல முடியாது. ஒரு பகுதி இது ரெண்டுமே இல்லாமல் 3வதுக்கு போயிடலாம், சலிச்சு போய். இதைத்தான் நம்ம சொல்கிறது. இப்படிப்பட்ட வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து சீமானுக்கு வரக்கூடிய தேர்தல் வந்து ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும், ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால் ஆட்சி மாற்றம் இப்போ வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து சீமானுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி சில கட்சிகள் வந்து அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கா மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக முன்னேற்றம் தானே. ஒரு சமுதாய மாற்றத்தை நோக்கி அது பாசிட்டிவான ஒரு சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சார், நாம் தமிழர் வந்து பல நிர்வாகிகள் வந்து வெளியேறினதை வந்து நீங்கள் காலகாலமாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து குறிப்பாக கல்யாண சுந்தரம் வந்து அதிமுகவில் இணைஞ்சார். ஆனால் இணைஞ்சதுலேருந்தே நாம் தமிழர் வந்து விமர்சிக்காத ஒரே நபராக வந்து இருந்துட்டு வர்றாரு. சமீப காலத்தில் அந்த மும்முனை போட்டின்றப்போ நாம் தமிழர் வந்து களத்தில் சேர்க்காமல் இருக்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு செய்கிற துரோகம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கரெக்டு தானே. இப்போ வந்து இருக்கிறதுலையே தெளிவாக வந்து தேர்தலுடைய நிலைமையை வந்து இருக்கிறதுலையே எல்லாருக்கும் முன்னால் தெளிவுபடுத்தினது வந்து சீமான் தானே, நாம் தமிழர் கட்சி தானே. நிர்வாகிகள் விட்டுட்டு போனவங்களில் சில பேர் திரும்பி வந்தாங்க, எல்லாரும் வரல, கொஞ்சம் பேர் திரும்பி வந்தாங்க. இது கலை யதார்த்தம். அதை தாண்டி இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து விசிகாவில் வந்து திருமாவளவன் முகத்துக்காக விடுறது தான் வந்து விசிகாவில் பெரும்பாலான ஓட்டுகள். ஒத்துக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நம்ம வந்து யாரையும் சப்போர்ட்டு அப்போஸ்ன்னு சொல்லலை, யதார்த்தம் தான். திருமாவளவனுக்காக விசிக அப்படி தான் போடுறாங்க. வன்னியரசுக்காகவோ சிந்தனை செல்வனுக்காகவோ ரவிக்குமாருக்காகவோ ஷானவாஸுக்காகவோ போட்டு போடுறாங்களா? இல்லை. அதே மாதிரி சீமானுக்காக போடுறவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்காக போடுறாங்க. அங்கே ஏற்கனவே இருந்த யாரோ ஒரு நிர்வாகி எக்ஸுக்கோ ஒய்க்காகவோ இல்லை. நிச்சயமாக. அப்போ அந்த நிர்வாகி போனதுனாலேயோ இல்லை, நான் அதனால் அந்த நிர்வாகிகள் முக்கியம் இல்லை அப்படின்னு அலட்சியமாக அப்படி சொல்லலை, அவங்கள தப்பாக சொல்லலை. இப்போது எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆரே ஓப்பனாக சொன்னார், உங்கள் இதில் வந்து மந்திரிகள்லாம் ஜீரோன்னு சொல்கிறாங்களேன்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அதாவது நீங்கள் தான் ஒன் மேன் ஷோ, பாக்கி எல்லாரும் ஜீரோ அப்படிங்கிற அர்த்தத்தில் போய் கேட்டாங்க. நீங்கள் தான் ஹீரோ, பாக்கி எல்லாரும் ஜீரோன்னு சொல்கிறாங்களேன்னு நிருபர் ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பத்திரிகை. எம்ஜிஆர் சொன்னார், ஆமாம் அவங்களாம் ஜீரோ, அவங்களுக்கு முன்னால் நான் 1, எனக்கு பின்னால் எவ்வளோ ஜீரோ இருக்கோ அவ்வளோ மதிப்பு எங்கள் கட்சிக்கு ஜாஸ்தின்னு அதை நான் சுக்கா சொன்னார். அது சொன்னதில் 2 அர்த்தம். எங்களுக்கு நிறைய மதிப்பு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொன்னது. இன்னொன்று முக்கியமாக என்ன சொன்னார்னா, ஜீரோவுக்கு முன்னால் 1, ஜீரோவுக்கு கடைசியில் 1 போட்டால் பிரயோஜனம் இல்லை, ஜீரோவுக்கு முன்னால் 1 நான் நிற்கிறேன், எனக்கு பின்னால் எத்தனை ஜீரோ நின்னாலும் வேல்யூ இருக்குன்றார். கணித அடிப்படையிலையும் அரித்மெட்டிக்ஸும் கரெக்டு, பொலிட்டிக்கல் லாஜிக்கும் கரெக்டு. இன்னி வரைக்கும் வந்து ரெட்டையில எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு நினைக்கிறவங்க, அது ஒரு பெரிய கிராமப்புறங்களில் இன்னும் அப்படி நினைக்கிறவங்க எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னமும் அதை நம்பி தான் ஓட் போட்டிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தலைவர்களுடைய கரிஸ்மாவை வச்சு தான் வந்து அந்த ஓட்டு வந்தது. அதில் வந்து விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக தான். ஏன்னு சொன்னால் இதில் கூட இப்போ கூட ஏதோ பேசியிருக்காங்க, அவர் கார்த்தி சிதம்பரம் கூட பேசியிருக்காரு, அவர் எடப்பாடியை பற்றி பேசியிருக்காரு. எடப்பாடி வந்து தேர்தலில் தோத்ததுனால வந்து அவர் ஜெயிச்சு வந்து தலைவராகல. இல்லை, இருக்கலாம். நம்ம வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணி அப்போஸ் பண்ணி பேசலை, யதார்த்தம். அவர் வந்து ஆனால் எம்எல்ஏவை ஜெயிச்சு வந்து மந்திரியாக இருந்தார். சசிகலா அவங்க வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க, அதிலேருந்து அவர் வந்துட்டார். பொதுக்குழுவில் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஓபிஎஸ் எல்லாம் இப்போது அங்கே எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு பக்கம் இவ்வளோலாம் பேசுகிற கார்த்திகைக்கு வந்து விஷயம் தெரியாதா? கருணாநிதி எப்படி வந்தார்? அண்ணாதுரை செத்து போன போது முதல்ல திமுக ஆரம்பித்த போது 27 பேர் திகாலேருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பித்தாங்க, ஆளுக்கு 10 ரூபா போட்டு. ஈவிகே சம்பத்து, அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், மதியழகன், அவங்கெல்லாம். அந்த 27 பேரில் கருணாநிதி இல்லவே இல்லை. ஒரு கால் 10 ரூபா கொடுக்கணும்னு சொன்னதுனால அவர் ஒதுக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. ரைட்டு, அந்த 27 லிஸ்ட்டில் அவர் இல்லை. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அவர் 28வது தலைவர். எப்போது? திமுக ஆரம்பிக்கும் போது 1949. அதுக்கப்புறம்
67 ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்தில் அண்ணாதுரை அவர்கள் அது துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டார், உடலம் குண்டி. அப்போ இவர் வந்து 5 இல்லை 6, 7 இருக்கார் நம்பரு கருணாநிதி. எப்படி மேலே வந்தார்? எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணி மேலே வந்தார். நெடுஞ்செழியன் மதியழகன் தள்ளி விட்டுட்டு, மதியழகன் பேரில் வந்து உணவுத்துறையில் வந்து லஞ்சம் அப்படின்னு உள்ளிருந்து மதியழகனுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டினதே கருணாநிதி தான். கருணாநிதினா அவங்க ஆட்கள். ஏன்னா மதியழகன் வந்துடக்கூடாது சிஎம்மா, நெடுஞ்செழியனை வர விடாமல், மதியழகனை வர விடாமல், ஆசை தம்பியை வர விடாமல், இப்படி வருஷம் இவர் தாண்டி வந்தார். கார்த்தி சிதம்பரம் வந்து இதை மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் பேசணும், அவர் எல்லா அரசியலையும் புரிஞ்சு பேசணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் கருணாநிதி வந்து பவர் வந்தோடனே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் தோல்வியை பார்க்காம, அதுக்கப்புறம் எப்போ தோல்வி? எம்ஜிஆர் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் 13 வருஷம் தோல்வி. ஆக பவர் வந்துருச்சுன்னா எல்லாருமே ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி எடப்பாடி வரலாம் நாளைக்கு, இப்போ இல்லைன்னா 2031 சீமான் வரலாம் முதலமைச்சராக. நம்ம ஒரு யதார்த்தத்தை சொல்கிறோம். அதாவது இப்போ தோற்று போயிட்டாங்களே அப்படின்னா, அண்ணாதுரை கூட அண்ணாதுரை வந்து எப்போ எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தார்? நீங்கள் கருணாநிதியை விடுங்க. அண்ணாதுரை முதலமைச்சரானது வந்து எம்எல்ஏ ஆகி இல்லை, எம்எல்சி ஆகி தான் வந்தார். அதுவும் நியமன எம்எல்சி ஆகி வந்தார். தேர்தலில் எம்எல்ஏவாக ஜெயிச்சு வரல. எம்எல்சியாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் போட்டி போட்டார். அது வேறு. அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல, நியமன எம்எல்சியில் வந்தார். எம்எல்சி அதாவது அப்போ வந்து அந்த லெஜிஸ்லேச்சர் கவுன்சில்னு இருந்தது இல்லையா, அதில் வந்தார். அப்போது அரசியலில் வந்து எல்லாமே மன்மோகன் சிங் வந்து பிரதமரானார். அவர் எந்த காலத்தில் வந்து எலெக்ஷனில் நின்னார்? எல்லா கட்சியிலையும் அப்படி இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் எந்த கட்சியில் நின்னார்? ஜெய்சங்கர் எந்த கட்சியில் நின்னார்? ஆனால் அவங்க திறமையான நிர்வாகிகள்னு பேர் வாங்கி தக்க வச்சுக்கிறாங்க. மன்மோகன் சிங்கும் வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த வரைக்கும் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தார். அவரை டம்மி பிரதமர் ஆகினதுக்கப்புறம் தான் அவருக்கு பேர் கெட்டு போச்சு. எந்த பதவியிலையுமே நிற்கிறாங்களோ நிற்கலையோ வந்து பெரிய அதிகாரத்தில் இல்லாமல் சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஓரளவு அவங்க குடும்பம் தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கரிஸ்மான்னு சொல்லுவாங்க, ஈர்ப்பு, மக்கள் ஈர்ப்பு எந்த தலைவருக்கு இருக்கிறதோ அந்த தலைவர் எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க. எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போது அவன் திமுக ஓட்டு போட்டான். எம்ஜிஆர் அதிமுக தனியாக பிரித்தவொன்னே அதிமுக ஓட்டு போட்டான். எதுக்காக நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, இப்போ சீமானுக்கும் அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி அதானே கேட்டீங்க, இப்போ அதானே கேட்குறீங்க. அப்போது வந்து இவர் வந்து மும்முனை போட்டின்னு சொல்லுது ஜனநாயக விரோதம் தானேன்னு. ஆமாம், 4 முனை போட்டின்றது ஏற்கனவே அந்த 4 முனை போட்டியை முதலாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதே சீமான் தானே. அதிமுக பாஜக கூட்டணிக்கு முன்னாலேயே வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டா அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று என்ன, 5 பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேராமல் இருந்தால் 5 முனை போட்டியாக இருக்கும். இப்போ 4 முனை போட்டி. இது இல்லைன்னு யாரும் வந்து மும்முனை போட்டின்னு சொல்கிறது வந்து பைத்தியகாரத்தனம். அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது மக்களுடைய தீர்ப்பு, அது நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி 4 முனை போட்டிங்கிறது சீமான் என்னைக்கு வந்து தனியாக நிற்கிறேன்னு அறிவித்தாரோ அது 4 முனை போட்டின்னு அன்றைக்கே முடிவாயிடுச்சு. இன்னி வரைக்கும் அப்படி தான் நிற்கிது. விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கண்டிப்பாக அதை பிஜேபிலையும் கூட்டணி சேர மாட்டேன்ட்டார், திமுகலையும் சேர மாட்டேன்ட்டார். சீமானோட அவர் சேர்வதற்கு வாய்ப்பில்லை, அவர் தனியாக நிற்கிறேன்ட்டார். அப்போது அது ஒரு அணின்னா இப்போ 4 அணி ஆச்சு. இப்போ விஜயோட வந்து ஒரு கால் விசிகா போகுதா, காங்கிரஸ் போகுதா, இல்லை விஜய் தனியாக நிற்க போகிறாரா, இவ்வளோ தான் இப்போ தெளிவில்லையே தவிர 4 முனை போது தேமுதிக வந்து எந்த பக்கமும் போகலாம். அதனால் வந்து ஆட்சி மாறுவது வந்து பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வந்து அது வித்திடுற அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பலம் சேர்க்கலாம் அவர்கள். தேமுதிகவுக்கு விஜயகாந்துக்காக இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு 2% 3% இருந்துச்சுன்னால் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். அப்படி தான் இருக்குமே தவிர இதுதான் இன்றைய களநிலைமை. மும்முனை போட்டி என்பது அப்படி சொல்வது வந்து தவறு. இது 4 முனை போட்டி தான். இதை வந்து யார் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இதுதான் கள யதார்த்தம். ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.